வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருக்கு துரோகம் பண்ணாதிருக்க அழைப்பு. உங்கள் முற்பிதாக்கள் போலவும் உங்கள் சகோதரை போலவும் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி ஆண்டவர் நம்மை எதற்கென்று அழைத்தாரோ, எதற்கென்று பிடித்திருக்கிறாரோ, அதிலே ஆண்டவர் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் நாம் துரோகம் பண்ண கூடாது என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்பட வேண்டும், கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாய் இருக்க வேண்டும். தானியேலோ வென்றால் விசேஷித்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானியின் பொறுப்பிலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். அவனை ஒருவனாலும் குற்றம் சாட்டப்பட முடியவில்லை. எனவே அவன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்ற பொழுது, ராஜாவுக்கு முன்பதாக சொல்லுகின்ற பொழுது, நான் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை, ஆண்டவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன் என்று சொல்லுகிறான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, மாய்மானமாய் வாழ்வோமே என்றால் நாம் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை ஏற்படுத்தினாரோ அதிலிருந்து நாம் விலகி நம்மை வஞ்சிப்பதோடு கூட ஆண்டவருக்கு ரண்டகம் பண்ணுதல், துரோகம் பண்ணுதல் போன்ற வாழ்விலே நாம் காணப்படுவதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சிம்சோனை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அவன் நசரேய விரதன் என்றெல்லாம் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அவனை ஆண்டவர் படைத்தார். ஆனால் அவன் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை. ஒருவேளை பெலிஸ்தியரில் ஒரு பெண்ணை கண்டு அவளை கொள்ள வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே பெற்றோர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நம்முடைய இனபந்துகளிலே பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் பெற்றோரை விட்டு விலகி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். பெற்றோருக்கு துரோகம் செய்கிற அனுபவத்தை காண முடியும். அது மாத்திரமல்ல, பின்பு ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் விட்டு விலகி தேவனுக்கு துரோகம் பண்ணினான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவன் ஆண்டவருடைய திட்டத்தை சுத்தமாய் மறந்து போனவனாக அல்லது துணிகரமாய் துரோகம் பண்ணினவனாக ஒரு பெண்ணுக்கு பின்னாடி போனான் என்று வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய முடிவோ பரிதாபம் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே உன்னை நிறுத்தி இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாமல் கர்த்தருடைய
அந்த கிருபை எண்ணி கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறோம் என்பதை குறித்து வேத வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதிலே, அழைத்த அழைப்பிலே, கொடுத்த பொறுப்பிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்டவளாக காணப்படுகிறோம். துரோகம் பண்ணாதிருக்க அழைப்பு என்று வசனம் சொல்லுகிறது. நாம் துரோகம் பண்ண வேண்டாம். நாம் துரோகம் பண்ணினால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மிகவும் பரிதாபமாக இருக்கும் என்பதை குறித்து வேத வசனங்கள் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அழைத்த அழைப்பை நோக்கி பார்ப்போம், கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையாய் காணப்படுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற பணிகளிலே தீவிரமாய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.